டெல்லி நோக்கி பேரணியாக செல்லும் முன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. எனினும் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என கூறி ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவில் திரண்டுள்ள அவர்கள் கடந்த வாரம் டெல்லியை நோக்கி செல்லும் போராட்டத்தை தொடங்கினர். அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் தற்காலிகமாக டெல்லி செல்வதை நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் டெல்லியை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களில் 101 பேருக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். எனினும் விவசாய சங்கங்கள் அளித்த பட்டியலுக்கும் பேரணியாக சென்றவர்களுக்கும் வேறுபாடு உள்ளதாக கூறி அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது விவசாயிகளுக்கும் ஹரியானா காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் சற்று வலுவடையலாம் என்றும் அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதியன்று இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. புதன்கிழமையன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உட்பட 10 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோன்று வியாழக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் சென்னையில் எப்போது மழைக்கு வாய்ப்பு என்றும் கூறியுள்ளார். இந்த ஆண்டை பொறுத்தவரை புயல் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. ஒரு புயல் தான் கரையை கடந்திருக்கு அப்படிங்கிறது. தமிழகத்திற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புயல் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்கே போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலை துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று. ரெண்டாவது காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்குது. விண்ட்ஷியர் நம்ம சொல்லுவோம், அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு 50% சான்ஸும் நான் சொல்வேன். ஓகே, சென்னை வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய வெள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும்? நம்ம இப்போ ஆல்ரெடி டிசம்பர் 1st வீக் வந்துட்டோம். இதுக்கு மேலே படிப்படியாக என்ன ஆகும்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுங்கிறது சலனம் ஒட்டிய நிகழ்வுகளாக இருக்கும். அதாவது ஒரு குறைந்த காற்று தாழ்வு பகுதியில் புயல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரதா வந்தப்போ 12-13ஆம் தேதி நிறைய மழை இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30ஆம் தேதி மழை பெஞ்சுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேலே வரும் நாட்களில் இருக்கும். வானிலை படிவுகள், நீண்டகால வானிலை படிவுகள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காட்டிட்டு இருக்கு. அது மேலே நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கலாம்.